கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சிக் கொடி இங்க வருவா, கட்டழக அள்ளி காட்டுவா. நீங்க ஆணையிட்டா கட்டளையிட்டா ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி. கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சிக் கொடி இங்க வருவா, கண்ணிலன்று போர் கொடுத்து அந்த கட்டழக நீங்க ஆணையிட்டால் கட்டளையிட்ட ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி. தீக்குச்சி இல்லாம தீக்குத்தி பத்த வைப்பா. ஒன்றிய தலைவர் அப்படியே ஊருக்குள்ள வந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க லீவில் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம கொத்தனார் எல்லாம் ரோடு வந்து சிமெண்டில் போட்டாங்க. நல்லா செகசோதியாக போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்து தெற்க 100 மைல், வடக்க 100 மைல், கிழக்க 100 மைல், மேற்க 100 மைல், அப்படியே வந்து நம்ம சிமெண்ட் ரோடை செகசோதியாக கொத்தனார்கள் சித்தாளுக எல்லாருமே போட்டாங்க. கொத்தனார் சித்தாளு எல்லாம் வந்து காமிக்கிறாங்க, ஐயா எப்படி போட்டிருக்கு அப்படின்னு. ரொம்ப அருமையாக நீங்கள் போட்டிருக்கீங்க, நல்லா அழகாக போட்டிருக்கீங்களே அப்படிங்கப்பல. பிறகு வந்து நம்ம மோட்ரு பைக்காரங்க, காரு கண்டுபிடிக்கக்கூடியவங்க, பைக்கு கண்டுபிடிக்கக்கூடியவங்க, 10 மைலில் டிங்கர் வேலை கொடுத்தவங்க, அவங்க பஸ்ஸு கண்டுபிடிக்கிறவங்க, கரண்டு கண்டுபிடிக்கவங்க எல்லாமே வந்துட்டாங்க. ஐயா உங்களை அலைய வைக்கக்கூடாதுன்ட்டு எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்கோம், நீங்கள் வாங்க பாருங்க வந்து அப்படின்ட்டு காமிக்கிறாப்புல. ஐயா அந்த பேட்டியில் கரண்டை போட்டு பஸ்ஸு இன்ஜினு எல்லாம் வந்து போட்டாச்சு. நல்லா வந்து ஓட்டி பார்த்துட்டோம். ஓரளவுக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. பிரேக் வரைக்கும் எல்லாம் போட்டாச்சு அப்படின்ட்டுருக்காப்புல. பைக்கு ரெடி பண்ணிட்டோம், போட்டாச்சு அப்படிங்காப்புல. சரி ரைட்டு, பைக்கு ரெடி பண்ணிட்டோம் போட்டாச்சு அப்படிங்காப்புல. அப்படியே வந்து ஒன்றிய தலைவர் பார்க்காரு, பைக்கு ரெடி பண்ணிட்டீங்க, காரு பழசை ரெடி பண்ணிட்டீங்க, பெரிய வண்டியை வந்து ரெடி பண்ணிட்டீங்க, டிங்கரில் உதிரி சாமாங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த 20 மூட்டை வந்து கடவுள் எல்லா மத தெய்வம் கொடுத்த வச்சு எலக்ட்ரிஸு, அந்த கார் மெக்கானிக்கை, டிங்கர் வேலை பார்க்குறவங்க, கரண்டை தயார் பண்ணக்கூடியவங்க எல்லாமே எடுத்துட்டாங்க. குண்டு பழுப்பு மட்டும் நல்லா பளிச்சுன்னு எரியுது. அப்படியே வந்து பார்த்துட்டு ரொம்ப செகசோதியாக இருக்கே. எல்லாம் வந்து நாங்கள் பயிற்சி எடுத்து இன்ஜின் எல்லாம் மாட்டிட்டோம், மோட்டார்கிட்ட நல்லா போட்டு விட்டோம். நல்லா வந்து பேட்டரியில் கரண்டை ஃபுல்லாக இழுத்து அங்கங்கே நம்ம வச்சுருக்கோம். எல்லாமே ஒரு ஆள் கண்ட்ரோல் ஓட்டினார்னா அவருடைய கண்ட்ரோல் தான் எல்லாமே அடக்கமாக இருக்கும். ஆமாம், 60 வரைக்கும் போகலாம். 60 வரைக்கும், நான் 100 வரைக்கும் வந்து ஸ்பீடு வைக்கலை, 60 மைல் வரைக்கும் வச்சுருக்கேன். அதனால் இவங்க டிரைவர்கள் போகணும்னா 35ல் போகலாம், 30 வரைக்கும் போக சொல்லுங்கள். ரொம்ப வேகம்னா, ஏன்னா கூட்டத்தை வந்து இழுத்துட்டு கொஞ்சம் தடுமாறும் வண்டி, எல்லா வண்டியும் தடுமாறும். மேடு பள்ளம் பார்த்து அப்படியே பொறுமையாக வண்டியை ஓட்டிகிட்டு போகணும். அதுக்காக ரொம்பவும் பொறுமையாக நான் ஓட்ட சொல்லலை. 35 கூடுனது 40 வரைக்கும் அதுக்குள்ளே கண்டிஷனில் போய்க்கிறட்டும் அப்படின்னு காரு கண்டுபிடிச்சவங்க பேசுகிறாங்க, ப்ளஸர் கண்டுபிடிச்சவங்க பேசுகிறாங்க, பைக்கு கண்டுபிடிச்சவங்க பேசுகிறாங்க. அந்த 10 மைல் டிங்கர் போட்டவங்க அவங்க எல்லாமே பஸ்ஸுகளை ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாமே இயங்கக்கூடிய கண்டிஷனில், செயல்பட கண்டிஷனில் தான் எல்லா வாகனமும் இப்போ இருக்குதுயா அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ரைட்டு, அப்படியே பார்த்துட்டு ஐயா டிசன் கலர் தான் நீங்கள் கொடுக்க சொன்னீங்க. சில்வர் வந்து எல்லாமே சில்வருடைய கிளீட்டை நாங்கள் வந்து போட்டுட்டோம். ப்ளஸரில் வண்டியில் எல்லாம் சில்வர் கிளீட்டை போட்டோம். அப்புறம் வந்து ப்ளஸரில் வந்துட்டு நடுவில் வந்து சில்வர் கிளீட்டை போட்டு அந்த கலர் கருப்பு, பச்சை, சிவப்பு, ஊதா, ஒயிட்டுன்னு கலராக வந்து சைடில் போட்டிருக்கோம். நல்லா வந்து ஆர்டர் பட்டு நல்லா மாடலேஷன் பண்ணி நல்லா டிசைன் பண்ணி வண்டியில் வச்சாச்சியா அப்படிங்காப்புல. அப்படியே வந்து ஒன்றிய தலைவர் பார்க்க இன்னும் அது இந்த மாதிரிலாம் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குப்பா
அப்படிங்கப்பல பைக்கு சில்வர் பைக்கு அப்படியே சில்வர் மாதிரி வந்து சில்வர் கிளீட்டை போட்டு விட்ருக்காங்க. எல்லாம் மொத்தமாக சில்வர் கிளீட்டை போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே வந்து அந்த ஓட்டுறது பைக்கெல்லாம் வந்து சர்வத்தால் வந்து ஓட்டுருக்கிட்டுலாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா சில்வர் கிளீட்டை போட்டு கண்ணாடி வரைக்கும் பேக்ரவுண்டு பார்க்க முன்னாடி பார்க்குறதுக்கு கண்ணாடி சில்வர் கிளீட்டை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நல்லா சகசோதியாக இருக்குது. பைக்கு வேற மினுங்குது. நல்லா சில்வர் கிளீட்டு அப்படியே வந்து டக்கு நல்லா மினுங்கிட்டு இருக்கு. அப்படியே ஒண்டிய தலைவர் பார்த்துட்டு பரவாயில்லையே, இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்கீங்க. பஸ்ஸு பூரா சில்வர் தான், சில்வர் கிளீட்டை போட்டிருக்காங்க. அப்படியே உருவம் வரைக்கும் உலகம் வரைக்கும் அப்படியே அந்த சில்வர் கிளீட்டில் அப்படியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கண்ணாடியை பார்த்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாமே மொத்த டோட்டலும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பைக்கு அந்த கண்டிஷனில் தான் இருக்குது, காரும் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது, பெலசனும் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. உதிரி சாமானை பூரா அந்த மாதிரி உள்ளே கிளீட்டை போட்டு ரெடி பண்ணுங்க அப்படிங்காப்புல. ஐயா, உதிரி சாமான் உள்ளே வந்து நம்ம லாக் பண்ணுறதான், அது யார் பார்க்க போகிறாங்க? சரி, இருந்தாலும் பார்க்குறதுங்கள லுக்கு அடுப்பா தூக்கல அசத்தலாம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன தான் கைமார்க்கு செய்யணும் தெரியல. இந்த அளவுக்கு வாகனத்தை செகசோதியாக நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டீங்க, மகிழ்ச்சி, பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் பேசுகிறாப்புல. ஐயா, உங்களுடைய தைவிலையும் உங்களுடைய உதவிலையும் உங்களுடைய எழுப்புலையும், ஏன்னா அத்தனை பேர்த்தையும் ஒருநிலைப்படுத்தி எல்லாத்துக்கும் தானியம் கொடுத்து இந்த பேரு புகழ் எல்லாமே உங்களுக்கு தான் போய் சேரணுமையா. நாங்கள் செஞ்சது வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து கொடுங்கய்யா அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து இவ்வளோ வேலை காருலாம் கண்டுபிடிச்சோம், ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ செயல் வாகனம் பூரா செயல் மூலியமாக இப்போ நின்றுக்கிட்டு இருக்குய்யா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆஹா, பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு தான்யா. ஏன்னா இந்த ஊரை வந்து அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி அதை கஷ்டப்படாமல் ஒருநிலைப்படுத்தி யார் மனசும் கஷ்டப்படுத்தாமல் பொறுமையோடு அனுசரித்து பெருந்தன்மையோடு தூய்மையான மனசோடு அத்தனை பேர்த்தையும் வேலை கொடுத்து அத்தனை பேர்த்தையும் தானியம் கொடுத்து இந்த அளவுக்கு நம்ம ஊர் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா உங்களாக தான் ஐயா அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் ஒன்றிய தலைவர் ரொம்ப புகழாதங்க, எல்லாம் மனசில் இருக்கட்டுங்க. அதனால் ஒன்றிய தலைவர் பேர் உள்ள சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு சரி ரைட்டு, அப்படியே வந்து சிமெண்ட் ரோடு நல்லா காஞ்சி போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டோம். அந்த குதிரை வண்டி எல்லா வண்டியும் வந்து நுப்பாட்டுங்க, கம்ப்ளீட்டாக அது போக வேண்டாம், ஓடுற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கட்டும், அது டிராவல் போகிற வரைக்கும் போய்கிட்டு இருக்கட்டும். ஸ்டாப்பிங் வந்து ரொம்ப இடைஞ்சல் பண்ணாமல் நல்லா பார்த்து நோக்கி போங்க. பஸ்ஸுகள்லாம் வந்து வண்டி குதிரை வண்டி போது, ஒட்டக வண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த மானு வண்டியை கட் பண்ணிட்டாங்க, கழுத வண்டியை கட் பண்ணிட்டாங்க, ஒட்டக வண்டி மாட்டு வண்டியெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்காப்புல. இப்போ அவர் ஒன்றிய தலைவர்னு சொன்னார், பொறுமையாக போனால் மாட்டு வண்டியில் போங்க, ஒட்டக வண்டியை கட் பண்ணியாச்சு, கழுத வண்டியை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வரி குதிரை வந்து ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு, சாதா குதிரை ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு வண்டியில். மாடை வந்து வேண்டாங்க, மாடை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒட்டகத்தையும் கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல. ஐயா, நாங்கள் ஓடுற வரைக்கும் பொறுமையாக நாங்கள் வந்து போகிற வரைக்கும் போய்க்கிட்டோம் ஐயா அப்படிங்காப்புல. அது உங்கள் சௌகரியம், நீங்கள் பைய போகணும் சுலவு போனால் அந்த வாகனம் வந்து உங்களுடைய பழக்க வழக்கம் அதை தொத்திக்கிட்டு இருக்கும், நீங்கள் எப்படியும் வந்து இது பண்ணுங்கள். ஆனால் வந்து கழுதியை வந்து வண்டியை வந்து பூட்டாதங்க, அதோட கட் பண்ணிடுங்க. மானை வந்து வண்டியில் வந்து பூட்டாதுங்க. நான் அன்றைக்கே போன ட்ரிப்பை நான் வந்து சொல்லியிருக்கேன், அதெல்லாம் வந்து பூட்ட வேண்டாம். வரி குதிரை போட்டும் சாதா குதிரை போகட்டும். அந்த ஒட்டகத்தை வந்து நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க, அது உங்கள் சௌரியம், அது போய்கிட்டு இருக்கட்டும். மாட்டு வண்டி வந்து போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப சுலவாக பைய போகணும், உங்கள் சௌரியப்படி அதை செஞ்சுக்கோங்க. நம்ம உடனே கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்ட முடியாது, அதே பைய நின்றுக்கிடும் அப்படின்னு ஒன்றிய தலைவர் ஜனங்க மத்தியில் ஊர் மத்தியில் பேசுகிறாப்புல. ஊருக்காரங்க எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக குரல் கொடுக்காங்க, ஐயா வாழ்க, ஐயா வெற்றி, ஐயா வாழ்க, ஐயா வெற்றி. ஐயா, இப்படி விதவிதமாக திணுசாக நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னும் வரக்கூடியவனுக்கு உங்கள் கண்ணுக்கு பின்னாடி ரொம்ப சலுகையாக சுதந்திரமாக எந்த வேலையும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க. அவங்க பார்த்து இன்னமும் வரக்கூடியவங்கெல்லாம் நல்லவங்களாக வந்தால் தான், தலைவர் ஸ்தானத்தில் வந்தால் தான் இந்த ஊர் வந்து பிரயோஜனமாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும், எல்லா மக்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமையா. ஆனால் அப்படி வராங்களா வள்ளியோ கடவுளுக்கு தான் எல்லாம் தெய்வத்துக்கு தான் தெரியுமையா. ஆனால் நீங்கள் இருக்கந்தண்டியும் இந்த அளவுக்கு சகசோரியாக உண்டு பண்ணிட்டீங்க ஐயா அப்படிங்காப்புல. மனுஷனுடைய மூளையும் எல்லா மதத்து தெய்வத்தையும் கட்டளை வந்து நம்ம கூட இருந்துச்சுன்னா அது வரைக்கும் வந்து ஏங்கிட்டு இருக்க போகுது, அது வரைக்கும் நமக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்க போகுது.
கொடுக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது, சொந்தமாக இருக்கக்கூடியது மட்டும் எல்லாம் கடவுளுடைய எல்லா மத தெய்வத்தோடு கட்டளை. இவங்க நல்லா இருந்தாங்கன்னா அந்த தெய்வம் எல்லா தெய்வமும் இவங்களுக்கு ஒரு துணையாக இருக்க போகுது. இவங்க வந்து அங்கே கம்சி அடிக்கணும், இங்கே கம்சி அடிக்கணும், தானியத்தை கம்சி அடிக்கணும், ஏடாங்கூடாம் பண்ணன்ட்டு இவங்க நினச்சாங்கன்னா எல்லா தெய்வமும் சேர்ந்து கத்தாமட்டில் அடித்து அப்படியே இறக்கிடுவாங்க, வளர விட மாட்டாங்க. ஆமாம், நான் கடவுளே நான் மிஞ்சிடுவேன், எல்லா மதத்தையும் நாங்கள் மிஞ்சிடுவோன்னு இந்த ஜனங்கள் மக்கள் செயல்பட்டாங்கன்னா ஒரே தெரியா சுனாமியை விட்டு உலகத்தை அழிச்சு விட்டு நல்லவங்களை வந்து காப்பாற்றி கரை சேர்த்து வாழ வைப்பாங்க. இது எல்லா மதத்தோடு எல்லா தெய்வத்தோடு கட்டளை, ஆர்டரு அப்படின்னு சொல்கிறாப்புல. ஐயா என்ன ஐயா ரொம்ப சகசோதியாக போய்கிட்டு இருக்கையா அப்படிங்காப்புல. எல்லாம் நல்லா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நல்லது தாங்க. அதனால் எல்லோரும் வந்து கூட்டாக சந்தோஷமாக வாழுங்க. அதனால் 6வது அறிவியில் நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம தியாகமாக இருந்து வாழ்க்கையை தியாகமாக அர்ப்பணித்து கொண்டு நம்முடைய திறமையும் அழகையும் வந்து மக்களுக்கு சனத்துக்கு ஊருக்கு அர்ப்பணித்து கொண்டா 6வது தெய்வத்தில் எல்லா மத தெய்வமும் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து 6வது அறிவில் வந்து பேய் பிசாசு சைத்தான் அதெல்லாம் இருக்குது. அந்த அறிவை மட்டும் தயவு செய்து யாருமே யூஸ் பண்ணாதுங்க. அது யூஸ் பண்ணால் வந்து கலியுக காலமாகவும் கிரிமினலாகவும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு செத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பேயும் சைத்தான் தான் அந்த ஊருக்குள்ளே வாழக்கூடிய நிலமை. பிறகு வந்து சுடுகாடாயிரும். எல்லா மத தெய்வமும் நம்ம முன்னோர்களும் பூமாதேவி, கெங்காதேவி, காற்று பகவான், இப்படி நீதி தேவதை எல்லாருமே நம்மளை கண் கவனிப்பாங்க. சுனாமியை விட்டு அழிச்சிடுவாங்க ரொம்ப ஓவராக போச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த அளவுலாம் நடக்காதுயா. சரி, இப்போ இருக்கந்தண்டி வந்து என் கண்ணுக்கு முன்னாடி எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே வாழுங்க. கண்ணுக்கு பின்னாடி எவன் எதை பண்ணுறானோ எதை செய்யணும் எல்லா மத தெய்வத்திட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம ஊர் இந்த மாதிரி விதிமுறையில் இருக்குன்ட்டு நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு கண்ணுக்கு பின்னாடி என்ன நடந்தாலும் எல்லா மத தெய்வமும் பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் வந்து உன்னையை ஏமாற்றலாம், என்னையை ஏமாற்றலாம், தெரிஞ்சவனை ஏமாற்றலாம், 10 விதமாக நடிக்கலாம், 20 விதமாக நடிக்கலாம். நான் தான் வல்லலன்ட்டு நெஞ்சை தட்டிக்கிட்டு நிமித்துக்கிட்டு பேசலாம். ஆனால் வந்து கடவுள்கிட்ட யாருமே ஏமாற்ற முடியாது. எல்லா மத தெய்வத்திட்டையும் யாராலையும் ஏமாற்ற முடியாது. அது அவங்களுக்குரிய தண்டனைகள் ரொம்ப பாஸ்ட்டாக வந்து கொடுக்குற நிலைமைக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். எல்லா மத தெய்வமும் எல்லா சக்தியும் செயல்பட ஆரம்பிச்சிடும். இதுதான் உண்மை, இதுதான் நியாயம். அதனால் எல்லா மக்களும் எல்லா ஜனங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லை வந்து லைக் பண்ணுங்கள். நான் வறுமைக்கோட்டுக்குள்ளே கீழே தான் நான் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமும் கதையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்ன மாதிரி வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ளவனுக்கு சப்போர்ட் ஹெல்ப்பு உதவி பண்ணுங்கள். அது நல்லவங்களாக பண்ணுங்கள். கெட்டவனுக்கு ஒரு தடவை பண்ணுங்கள். அவன் கெட்டவன் வந்து அடுத்து திரும்பி நல்ல மனுஷனாக வளர்ந்தா பண்ணுங்கள். அது வந்து அவங்களெல்லாம் நீங்கள் வந்து சிஐடி மாதிரி கண் கவனித்து பண்ணி நல்லது கெட்டது வந்து பார்த்து பண்ணுங்கள். நல்லவனுக்கு நல்லதாக பண்ணுங்கள். ஆமாம், எல்லா மத தெய்வமும் எல்லாத்தையும் கண் கவனிச்சிக்கிட்டு இருக்கும், பார்த்துக்கிட்டு இருக்கும், மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும், செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். மனித ஜென்மம் ஒரு ஜென்மம் தான். அந்த ஜென்மத்தில் தான் அந்த மனுஷனை பார்க்க முடியும். அவன் இறந்துட்டானா நீங்கள் வந்து கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான். போனதான் அவங்கள நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மாதிரி மனித ஜென்மத்தில் நீங்கள் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் பயபக்தியோடு தெய்வ பக்தியோடு எல்லா மத தெய்வத்துக்கு அடிபணிஞ்சு பயந்து செயல்பட்டு வாழுங்க. இதோடு எனது ப்ரோக்ராமை முடித்து கொள்கிறேன். எனக்கு சப்போர்ட்டு ஹெல்ப்பு உதவி பண்ணுங்கள். காசு பணம் இல்லாமல் வறுமைக்கோட்டுக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் வயசு போய்கிட்டு இருக்கு. நான் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளை வந்து வாய்ப்பு வந்து சரியாக யாரும் வந்து கொடுக்கறதில்ல. அதுக்கு ஏற்ற ஊதிய பணமும் சம்பளமும் கொடுக்கறதில்ல. அதனால் வந்து நான் தெரிஞ்ச அசிஸ்டண்ட் டேரக்டருக்கு முன்னாடி நடிக்க போகும்போது எனக்கு ஒரு நாள் சம்பளம் 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, ஒரு நாள் சம்பளம் 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஆர்டிஸ்ட்டுக்கு போனோம்னா 400 ரூபாயை கொடுத்து போட்டு எல்லாம் அமைக்கிட்டு இருக்காங்க. அடுத்தாப்பில் வந்து நான் ஃபோன் விலையில் இப்போ உள்ள காலத்தை பேசுகிறேன். பழைய பிளாஸ்பக்கு காலத்தை நான் உங்கள் மத்தியில் பேசலை. ஃபோன் பிள்ளையில் அனுப்புகிறேன், கோகுல் பிள்ளையில் பண்ணிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் சைட்லேயே போய் ரொம்ப நாள் ஆச்சு.
என்னுடைய தெரிஞ்ச டைரக்டராக என்ன சொல்கிறாங்க, நமக்கு தயாரிப்பாளர் அமையட்டும், அமைஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ரோல், வெயிட் ரோல் படம் ஃபுல்லாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு தயாரிப்பு அமைஞ்சால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்களை தவிர நாங்கள் வேறு யாருக்கும் வாய்ப்பு வசதி நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச டைரக்டரு. அவங்க வறுமை கோட்டுக்குள்ளே இருக்காங்க, திறமையை நம்பி இருக்காங்க, நல்ல கொள்கையோடு படம் எடுக்கணும், கதை எடுக்கணுன்ட்டு மூவ் பண்ணிக்கிட்டு தயாரிப்பாளரை பார்த்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சா எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இப்போ நான் இந்த சினிமா பீடுக்குள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக போகலை. என்னுடைய அன்றாடம் பாடு சொல்லியை பார்த்துட்டு அன்றாட வேலையில் பார்த்துக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் எல்லா சினிமாக்காரங்களும், எல்லா நாடகக்காரங்களும், எல்லா கலை நிகழ்ச்சிக்காரங்களும் மொத்தமாக வந்து பார்ப்பேங்க. இன்னும் நம்மளுடைய புகைப்படம், நம்மளுடைய கலைகள், கலாச்சாரங்களுக்கெல்லாம் உயிரோட்டம் கொடுத்து பிரம்மாண்டமாக செயல்படணும். அது உண்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நல்ல கருத்துக்களை கொடுக்கணும், நல்ல கொள்கைகளை கொடுக்கணும், சமுதாயத்துக்கு நல்ல கொள்கைகளை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் பண்ணணும். ஆனால் வந்து இப்போல்லாம் படம் பார்த்தா தீவிரவாதம் மாதிரி படம் எடுக்கிறது, வன்முறை மாதிரி படம் எடுக்கிறது, ஓட விடட்டுமா, தெரிக்க விடட்டுமா, நான் யாருன்னு பார்க்கட்டுமான்னு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அதெல்லாம் தயவு செய்து வேண்டாங்க. இப்படித்தான் ஒரு நல்ல கொள்கையோடு விதிமுறைகளை அமுல்படுத்தி செயல்படுத்தி வாழுங்க. இதோடு முடித்து கொள்கிறேன். எனக்கு சப்போர்ட் ஹெல்ப்பு உதவி பண்ணுங்கள். எவ்வளவோ சினிமாக்காரங்க தயாரிப்பாளர் பார்ப்பேங்க. எனக்கு நடிக்கிறதுக்கு பிரமாண்டமான நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் வந்து கதைகள் வந்து மெயினில் இருக்குது. சின்ன பட்ஜெட்டில் நல்ல கருத்து கொள்கையோடு, விவரத்தோடு, சமுதாயத்தில் நல்ல கருத்துக்கள் கொடுக்குற மாதிரி நல்ல படங்கள் எடுக்கலாம். ஆமாம், இந்த செல் நம்பரில் 2 வரியில் 3 வரியில் பேசுங்க. அது வந்து ஒழுக்கமாக எடுக்கணும், உண்மையாக எடுக்கணும், நியாயமாக எடுக்கணும். படங்கள் நல்ல கொள்கையோடு வந்து எடுக்கணும், நல்ல விதிமுறையில் எடுக்கணும். அந்த தண்ணியை சாப்பிட்டோம், அந்த அசஸ்மெண்ட் எனக்கு வேணும், அந்த பிராந்தியை சாப்பிட்டோம், அந்த வெளிநாட்டு போதையை வந்து மூக்கில் போட்டு உறிஞ்சோம், வெளிநாட்டு போதையை குடித்தோம், ஒயின் ஷோ குடித்தோம், அந்த மாதிரி சோழியே இங்கே இருக்கக்கூடாதுங்க. அதுக்கு இங்கே வந்து அனுமதி டெஃபினட்டாக கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் ஒழுக்கத்தோடு நல்ல முறையில் படம் பண்ணுனா எனக்கு 2 வரியில் 3 வரியில் ஃபோன் போடுங்க. இதோடு நான் முடித்து கொள்கிறேன். ஆமாம், ஏன்னா காலம் நம்ம கண்ணுக்கு பின்னாடியும் பேர் புகழ் வந்து சொல்லணும். எம்ஜிஆர் படம் வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் வந்து பேசிக்கிட்டு இருக்குது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படம் வந்து மார்கழி மாதம் கோயிலில் குழாயில் உதிச்சிக்கிட்டு இருக்கு அவருடைய குரல். கிராமத்தில் வந்து திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, இப்படி நிறையா படங்களை வந்து கோயிலில் திரையை கட்டி போடுறாங்க. ஆமாம், அந்த கோயில் குளத்துலையும் வந்து ஊர் பூர்வீகம், கோயில் பூர்வீகம், அந்த மாதிரி படமும் எடுக்கலாம். அண்ணன்மார்க சாம்ராஜ்யன்ட்டு திருச்சி பக்கம் மணப்பாறை பக்கத்தில், அதில் ஆனத்த கவுண்டர் 12 பேர் அண்ணன் தம்பியில் நான் ஒரு தம்பி கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஆமாம், சேர சோழ பாண்டியன், பொன்னர் சங்கர், தங்கம்மா, செல்லாண்டி அம்மா, வீரப்பூரில் நான் நடிச்சிருக்கிறேன். நீங்கள் அங்கே போய் பாருங்கள். 12 பேர் அண்ணன் தம்பியில் 6 பேர் தான் டைரக்டர் போட்டார், 5 பேர்த்துக்கு துணை போட்டார், எனக்கு துணை போடலை. அதில் வந்து வறுமையில் அடிப்படுற மாதிரி ஒரு நல்ல சீனு, ஒரு அரை மணி நேரம் எடுத்தோடனே ட்ராவல்லாம் நான் வந்துக்கிட்டு இருப்பேங்க. பொன்னர் சங்கர் கதையில். ஆனால் வந்து பிரசாந்தை வச்சு நம்ம கலைஞர் பொன்னர் சங்கர் வந்து செட்டு போட்டு எடுத்தார். அது வந்து படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இது உண்மையே வந்து நம்ம சாமிகிட்ட உத்தரவாதம் கேட்டு அண்ணன்மார்க சாம்ராஜ்யம் அப்படின்னு நாங்கள் எடுத்திருக்கோம். பொன்னர் சங்கர், ஆலத்தா கவுண்டரு, கோலத்தா கவுண்டருன்னு அது 3 மணி நேரம் போகும். அதில் அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி நடிச்சிருக்கேன். இந்த மாதிரி டிவி சீரியல் வரலட்சுமி அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன். இப்படி நிறையா இதில் நடித்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். 77வது ஜெனரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நான் முடித்துக் கொள்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள்.